welcome back to the channel. நம்ம accounting for partnership firm fundamentals interest on loan by partners to the firm அப்படின்ற டைட்டிலில் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி 8 and 9 பார்க்க போகிறோம். யாராவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சம் போயிடலாம். ஃபஸ்ட்டு 8 sum. Bat and ball are partners sharing the profit in the ratio of 2:3 with the capital of 1,20,000 and rupee 60,000. On 1st October 2022, Bat and Ball gave loan of 2,40,000 and 1,20,000 respectively to the firm. So 1st October அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா லோன், அதாவது கேபிட்டல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட் ஹாஸ் அலோவ் த ஃபர்ம் டு யூஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ் ஃபார் த மந்த்லி ரெண்ட் ஆஃப் ரூபி 5,000. ஸோ பேட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் மந்த்லி ரெண்ட் வந்து ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த இயரில் வந்து அவங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு ரூபி 9,000. ஸோ இது எதுவுமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம் போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட் வந்து 2,40,000, பால் வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து பே பண்ணும். ஸோ 5,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5,000 × 12 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலை கொஷினில். ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்க போகிறோம், 6/100 அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே 1st அக்டோபரில் தான் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அக்டோபரில் இருந்து தான் என்ன கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எத்தனை மந்த் வரும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ 6 months. ஸோ எத்தனை மந்த்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம், 6 monthsக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் அந்த கொஷினோடது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சம் போட போகிறோம், ரைட்? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டுக்கு போட்டுடலாம். பேட்டோட லோன் எவ்வளோ, 2,40,000 into 6/100 into 6/12. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will be getting rupee 7,200. ஓகே, அடுத்து பாலோடது போட்டிங்கன்னா 1,20,000 into the same thing 6/100 into 6/12. So you will be getting the answer of 3,600. ஓகே, இது அப்படியே பார்த்து காப்பி பண்ணாதீங்க நோட்டில். இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்லலாம் பாருங்கள். அடுத்து ரெண்ட் பே பண்ணணும் இல்லையா இவங்க. ஸோ ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், யாருக்கு, பேட்டுக்கு பே பண்ணணும். எவ்வளோ, 5,000 × 12 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபி 60,000 அவங்க வந்து என்ன பண்ணணும், பேட்டுக்கு வந்து பே பண்ணணும். அண்ட் லாஸ் வந்து அரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், லாஸை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாஸ் வந்து பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9,000 rupees சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த அமௌண்ட் இந்த பார்ட்னர் கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட், அதுவுமே நம்ம கம்பெனிக்கு லாஸ் தான் இல்லையா. ஸோ ப்ளஸ் ஏன்னா நம்ம அமௌண்ட்டு, கம்பெனி அமௌண்ட்டு வெளியே போகுது. ஸோ இது ரெண்டும் வந்து இன்ட்ரெஸ்ட், கம்பெனி அமௌண்ட் வெளியே போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும், இந்த அமௌண்ட்டும் நமக்கு என்ன பண்ணுது, கம்பெனி வந்து வெளியே கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே நம்ம லாஸில் தான் இருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டும் இதோட செஞ்சுன்னா நமக்கு என்ன தான் வரும், லாஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த அமௌண்ட் 79,800. ஸோ இந்த 79,800 வந்து என்ன ரேஷியோவில் பிரிக்க போகிறோம்னா, அவங்க ரேஷியோ வச்சுருக்காங்களே, என்ன ரேஷியோ அவங்க கொடுத்தது, 2:3. ஸோ 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தட் இஸ் 2/5 = 3/5. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பேட்டுக்கு 79,800 into 2/5. அதே மாதிரி பாலுக்கு 79,800 into 3/5. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா ரூபி 31,920. அதே மாதிரி இவங்களுக்கு 47,880. ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இப்போ 9 sum பார்க்கலாம்.
ஸோ 9th sum பாருங்கள், அகில், சுனில் அண்ட் பிரவேஷ் are partners sharing profit in the ratio of 3:2:1. Sunil had given loan to the firm on 1st November 2022 of ₹4 lakh. Interest payable was agreed at 12% per annum. Interest was paid by check up to February 2023 on 1st March 2023 and balance was yet to be paid. அதாவது 3 பார்ட்னர் இருக்காங்க, ரேஷியோ வந்து 3:2:1 அப்படின்றதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட்டை. சுனில் அப்படின்ற ஒரு செகண்ட் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனிக்கு வந்து லோன் கொடுத்துருக்காரு. எப்போனா 1st நவம்பரில் கொடுத்துருக்காரு 4 lakh. இன்ட்ரெஸ்ட் பேயபிள், அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% per annum. இன்ட்ரெஸ்ட் வாஸ் பெய்ட் பை செக். எப்போது பிப்ரவரி வரைக்கும் ஒரு செக் பே பண்ணிட்டாரு. பிப்ரவரி வரைக்கும் 1st மார்ச்சில் பே பண்ணியிருக்காரு. ஆனால் மார்ச் தான் எண்டு இல்லையா, மார்ச்சுக்கு அவர் பே பண்ணலை. சரி வாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னலோட ஃபார்மேட் போட்டுக்கலாம். ஜேர்னல், டேட், பர்டிகுலர்ஸ், LF, டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 entries நம்ம எழுத போகிறோம். ஸோ ஜேர்னல் ஃபார்மேட் போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன் போட்டதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சுனில் லோன். ஓகேவா, சுனில் தானே லோன் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட லோனு தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அவர் எப்போ கொடுத்துருக்காரு, 1st நவம்பர் வந்து கொடுத்துருக்காரு, ரைட்டா. ஸோ 1st நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காரு, ரைட். ஸோ இது எவ்வளோ லோனு அவர் கொடுத்துருக்கிறது, 4 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 12/100 இன்ட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 months கொடுத்துருக்காரு, ரைட்டா. 4 months கொடுத்துருக்காரு, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 months கொடுத்துருக்காரு. ஸோ 4/12 ஈக்குவல் டு ரூபி 16,000. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 1st மார்ச்லேருந்து 31st மார்ச் வரைக்கும் அந்த ஒரு மாதம் வந்து அவர் கொடுக்கல. ஸோ அதுக்கும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 4 lakh இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/12. ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 4,000. ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் 20,000. ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு, 20,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 1st மார்ச்சில் தான் அவர் காசு கொடுக்க போகிறாரு. ஸோ 1st மார்ச், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை சுனில் அக்கவுண்ட் டு பேங்க் அக்கவுண்ட். ஓகே, நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், சுனிலுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 16,000 தான் ஃபஸ்ட்டு வருது இல்லையா அமௌண்ட்டு. ஸோ 16,000க்கு என்ட்ரி போட்டாச்சு. ஸோ the entry interest on Sunil loan paid up to February. Interest on Sunil loan paid up to February. Okay, so second entry பார்த்தீங்கன்னா 31st March, interest to loan Sunil. ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் loan by Sunil account debit to loan by Sunil. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சுனில் லோன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு சுனில்
by Sunil due. ஓகே, ஸோ எவ்வளோ கொடுக்கணும் நம்ம அவருக்கு? இன்னும் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறது நம்ம 4000. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், டெபிட் to interest on loan by Sunil account. Okay, so that means interest on loan by Sunil to the firm is transferred to profit and loss account. So interest வந்து என்ன பண்றோம்? transfer to profit and loss account. Okay, so எவ்வளோ இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? 20,000. ஸோ இது ரெண்டுமே அவருக்கு செட்டில் பண்ணோம். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து என்ட்ரு பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.